வந்து மிக பழமை வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு சமண திருத்தலமாக இருந்ததுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து மிகவும் யாரும் வியக்கத்தக்க வண்ணம் ஒரு பெரிய ஒரு ஜனாலயத்தை கட்டியிருக்காங்க. மிக அழகான ஒரு மூலவரை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ பஞ்சகல்யாணம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு. நேரத்திலிருந்து இது ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி இது வரைக்கும் நேரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது பகவான் ஸ்ரீ 1008 ஸ்ரீ ஆதிநாத பகவானுடைய பஞ்சகல்யாண திருவிழா 31/5/2014 சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் தர்ப்பக்கொடி ஏற்றுதலோடு தொடங்கப்பட்டு இன்று காலை சரியாக 8 மணி அளவில் துவஜாரோகணம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக பஞ்சகுமார பூஜையும் திக்பந்தனமும் செய்து அதன் பிறகு துவஜாரோகணம் செய்தோம். துவஜாரோகணத்தை தொடர்ந்து கங்கண பந்தனம், துவஜாரோகணம், அதை தொடர்ந்து தாமசம்ரோக்ஷனம் எனப்படும் கோபுர ஆலய பிம்ப சுத்தி செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து இப்பொழுது நவக்கிரக சாந்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அடுத்து யாகமண்டல விதானம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு இரவு 7 மணி அளவில் கர்ப்ப கல்யாணம் வைபவம் வெகு சிறப்பாக இங்கே அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் வெகு சிறப்பாக ஸ்டேஜில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாக்கள் அனைத்தும் முனிபுங்கவர் 108 ஸ்ரீ விஸ்வசாகத்தி முனிமராஜனுடைய தலைமையில் பட்டாரக சிந்தாமணி ஸ்வஸ்தி ஸ்ரீ தவலகீர்த்தி அவர்களும் ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமிசேன பட்டாச்சாரிய வேத சுவாமிஜி முன்னிலையில் அனைத்து சிராவகிகளும் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பச்சகல்யாணம் நூதன சைத்தியாலய இந்த பச்சகல்யாண விழா இன்று தொடங்கி இன்னும் 5 நாட்களுக்கு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த பஞ்சகல்யாணத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த தீர்த்தங்கரர் பின்னாடி இருக்கின்ற தீர்த்தங்கரர் பகவான் ஆதிநாத பகவான் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சித்தாமூர்த்திக்கு அடுத்தபடியாக இவ்வளவு பெரிய உயரமான சிலை வேற தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனாலயங்கள்ல வேற எங்கேயும் இருக்குதாங்கிறது சந்தேகம். ஆனா இந்த அருமையான ஒரு சிலையை நம்முடைய விருது சின்னத்துறையினர் பட்டமால் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதுல இன்னொன்று விசேஷம் என்னன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விமான நிலையத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஆதிநாத பகவான் இங்கே ஸ்தாபனம் செய்ய இருக்கின்றார்கள். ஆக இந்த ஜனாலயம் வெகு சிறப்பாக இருக்க நாம் அனைவரும் புண்ணியம் செய்திருக்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு வெகு புண்ணிய சச்சிதம் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றொன்று, இந்த பிம்பத்தை பார்க்கும்போது இங்கு 23 தீர்த்தங்கர்களும் பகவான் ஆதிநாதருக்கு பின்னாலே அமைக்கப்பட்டிருக்கு. வேற சித்தாமரை தவிர வேற எந்த கோயில் இல்லை, ஜனாலயத்திலும் இந்த மாதிரி எந்த ஜனாலயத்திலும் இல்லை. இது பார்ச தீர்த்தங்கரை நடுவராக கொண்டு பாக்கி 23 பேர் வந்து அங்க சித்தாமூரிலும் இந்த ஆலயத்துல ஆதிநாத பகவானை நடுவராக கொண்ட பாக்கி 23 தீர்த்தங்கர் சுத்தி பிரபாலயத்திலும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். வெகு சிறப்பான ஒரு பிம்பத்தை இந்த தமிழ்நாட்டிலே 2வது முறையாக நாம் காண்கிறோம். மற்றொன்று, இங்கே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜனாலய அர்ச்சகர்களில் மிகவும் புகழ் வாய்ந்தவரும் மிகவும் அனுபவம் வாய்ந்தவரும் ராமப்பா அவர்களும் வந்திருக்காங்க. அது தவிர எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க? நான் ஜெயபால் என்னுடைய பேர் வந்து உங்களை அறியாதவர்களே யாரும் கிடையாது. எனக்கு வந்து பிரதிஷ்டாச்சாரி பண்டித் ஜெயபால் ஜெயின் சாஸ்திரி. எனக்கு என்னுடைய சிறிய தந்தையார் ராம உபாத்தியாயர் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து வஜ்ரபாகு உபாத்தியாயர் கள்ளக்குளத்தூரை சார்ந்தவர், பாஸ்கர் உபாத்தியாயர் பெரும்புகதை சார்ந்தவரும், கடலூர் ஜீவகன் உபாத்தியாயரும், இந்த ஆலயத்தினுடைய உபாத்தியாயர் ஜனதாஸ் அவர்களும், சென்னையிலிருந்து நம்முடைய சுரேஷ் உபாத்தியாயரும் இங்க வந்திருக்கிறாங்க. வெகு சிறப்பாக இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமலையிலிருந்து நம்முடைய சுதர்மன் என்கின்ற ஒரு உபாத்தியாயர் வந்திருக்கார். பட்டாரருடைய சிஷியர் அவரும் வந்திருக்கார். இங்க ரொம்ப வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இங்க இன்னொன்று சிறப்பா இருக்கு. இங்க ஒரு தேர் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு, சதுர்மை பிருந்தத்துக்கு. அது மானஸ்தம்பம் ஒன்று இருக்கு. அதை பத்தி ஏதாவது கொஞ்சம், அதாவது முனிமராஜன் அவர்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, விழுக்கம் ஜனாலயத்துல தங்கத்தேர் அவர் பார்த்துட்டு வராரு. அந்த பார்த்துட்டு இங்க வந்த பிறகு இந்த கோயிலினுடைய ஆலயத்தினுடைய பணி நடந்துகிட்டு இருக்கு. தங்கத்தேர் செய்ய
விழுக்கத்துல செய்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா ஆயிடுச்சு. ஆக நீங்க தங்கத்தேர் செய்யலன்னாலும் ஒரு இதுலயாவது சிமெண்ட்லயாவது இந்த மாதிரி ஒரு தேர் அதுல சதுர்முக பிம்பம் வைக்கணும் சொல்லி நம்முடைய பரம பூஜ்ய விஸ்வேஸ்வராஜி மகாராஜனுடைய எண்ணம். அதை வந்து இந்த ஊர் ஸ்தாபகர்கள் ரொம்ப சிறப்பா நிறைவேற்று. இது வந்து வேற எந்த கோயிலையும் ஜனாலயத்துல இதை மாதிரி இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனாலயங்கள் மட்டுமல்ல, வேற இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஜனாலயங்களும் கிடையாது. ஒரு தேர்ல வந்து சதுர்முகத்தை அமைத்து இதுவரையிலும் எங்கேயுமே ஒரு புதுமையான ஒரு ஒரு விசேஷமான ஒரு ரதத்தை இங்கே ஏற்படுத்தி. இப்போ அந்த ஏர்போர்ட்ல கிடைச்சது நீங்க அந்த பிம்பத்தை பத்தி கொஞ்சம். பிம்பம் தான் வந்துட்டு சென்னை விமான நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கலைநுட்பங்கள் மிக அழகாக இருக்கு. மிக அழகான ஒரு கலைநுட்பத்தோட கூடியது. இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிலையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த சிலையை வந்துட்டு நம்முடைய கனகாஜிதாஸ் அவர்களும் ரவிச்சந்திரன் கனகாஜிதாஸ் அவர்களும் ரவிச்சந்திரன் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாரு. அவரு இன்னொரு நண்பர் அவங்க 3 பேரை கண்டெடுத்து ஆதம்பாக்கம் ஜனாலயத்தில் வர சொன்னாங்க. நம்முடைய பிசி தயாளன் அவர்களுடைய தலைமையில அங்க இருக்கிற சிராவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜனாலயம் அந்த ஆதம்பாக்கம் ஜனாலயத்தில் எடுத்துட்டு வந்துருந்தாங்க. இந்த ஜனாலயத்தை அங்க எடுத்துட்டு வந்து வச்சு இது வந்து இதுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல இந்த ஆலயம் அப்பொழுது நீங்க அங்க இருந்தீங்க. அப்போ அந்த ஜனாலயத்தில் இருந்தோம். அப்போ வந்து இந்த ஜனாலயத்துல வந்து வேணும் எங்களுக்கு இங்க வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஜனாலயத்துக்கு கொடுத்தது மிக அழகாக நேர்த்தியா இத மாதிரி ஒரு பிம்பம் இதுவரையிலும் இல்ல, நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளவு அழகா இருக்கு. கலைநுட்பம் வந்து வேற எந்த இல்லை தெரியல. கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய வீடியோ அனந்தகுமார் தான். காரணம் என்னன்னு சொன்னா அவர் வந்து இந்த வீடியோவா இருக்கும்போது இந்த இடத்தினுடைய பத்திரத்தை பார்த்து இந்த இடம் வந்து இந்த ஜனாலயத்தினுடைய இடம் சொல்லி கண்டெடுக்கப்பட்டு வருவாய்த்துறையின் மூலமாக வருவாய்த்துறை ஆவணத்தின் மூலமாக இதை கண்டெடுக்கப்பட்டு இந்த ஜனாலயத்தை நம்முடைய சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தவர் நம்முடைய அருமை நண்பர். அதாவது ஒரு நிலையான ஒரு புகழை நீங்க பெற்றுட்டீங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பா. இதை நீங்க எப்படி நீங்க பணி காரணமா எல்லாரும் பணியில இருக்காங்க, அவங்க பணியை பார்த்துட்டு போயிருப்பாங்க. நீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்தது? இது எப்படி உங்களுக்கு ஒரு கடவுள் செயல் தான் சொல்லணும், எப்படின்னு சொல்லணும்? இந்த இடத்த வந்துங்க 19/12/1998 ஒரு விசாரணைக்காக இங்க வந்தபோது ஜக்பந்தியில அருகர் கோயில் இருந்தது. அந்த அருகர் கோயில் அவரை வந்து இந்த பிஓ வந்து அந்த அருகர் கோயில் தானா வேற எந்த கோயிலா இங்க இருக்கான்னு கேட்கும்போது அவர் ஆவணத்தை பார்த்து அருகர் கோயில் தான் இருக்குதுன்னாரு. அந்த ஆவணத்தை அப்படியே வாங்கி கலெக்டரேட்ட போயிட்டு இது வச்சு அளந்து எல்லாம் பண்ணிட்டேங்க. அன்று இரவு, ஆனா அது வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்க கேட்கறது, அன்று இரவு பகவானுடைய பிம்பம் என் கனவுல வந்ததுங்க. மிக உணர்ச்சி உண்மையா. இந்த பெரிய வைபவத்துக்கு நீங்க மூல காரணம் பகவானுடைய கிருபை தான். அது கண்டிப்பா வந்து நீதான் இந்த ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. நான் சொன்னேன், பெரிய பெரிய அரசர்கள்லாம் ஆலயத்தை கட்டியிருக்காங்க, நான் ஒரு சாதாரண அரசு ஊழியர், இந்த ஆலயத்தை நான் எப்படி கட்டுவேன்னு சொல்லும்போது அதற்குரிய பணபலத்தையும் படைபலத்தையும் யாம் தருவோம் அப்படிங்கிற ஒரு பிடி வந்தது. அன்றைக்கு அப்படியே கண் விழிச்சு விடிய ஜபம் செஞ்சுட்டு இந்த மாபெரும் பணியை எப்படி முடிக்க போறோம் அப்படின்ட்டு இடைவிடாத சிந்தனைங்க. எப்படியாவது எங்க லூப்போல் கிடைச்சாலும் அங்க போய் நம்ம இறைவன் நமக்கு கொடுத்த இந்த கட்டளையை நிறைவேற்றியே ஆகணும் ஒரு வெறியோட அலைஞ்சங்க. அந்த வெறி வந்து அந்த பூர்த்தி ஆகிற நேரத்துல வந்து இந்த பகவான் வந்து அப்படியே வந்து அப்படியே விஸ்வரூபமா நிக்கிற மாதிரி நான் போய் காலத்தொட்டு கும்பிடுறேன். அது வந்து சிலன்னு நினைச்சு குடும்போது அப்படியே மனித உடல் மாதிரியே இருக்குங்க. அப்படியே எடுத்து கையெழுத்து போகும்போது அப்படியே மலர் மேல இருந்து அப்படியே சொல்றேன். சரி, ஒரு நல்ல ஒரு புண்ணிய ஜீவன். ஆமா, நமக்கு இப்படி ஒரு பெரிய அதாவது இந்த ஜனாலயம் வந்து தமிழ்நாட்டில் உள்ளதோ அல்லது இந்தியாவில் கூட சில சிறப்புகள்லாம் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து முயற்சி, வேதனைகள் சோதனைகள் எவ்வளவு வந்ததுங்க.
என்னை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி அங்க பண்ணியது எல்லாம் வந்து இறைவன் எப்படி போய் நான் போய் நிற்கும் போது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உதவி பண்ணுவேன். பல்வேறு மனிதர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க. அதுவே இந்த வினாலயம் இந்த அளவுக்கு உருவானதற்கு காரணம் நம்முடைய ஆதிநாத சுவாமி தாங்க. ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ரெண்டாவது எனக்கு எந்த புகழும் இல்லைங்க. இல்ல இந்த சோதனைன்றீங்கள அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுடைய உறுதிப்பாட்டு அதிகமாச்சு. பாரு நான் எப்படியா இருந்தாலும் இதை சாதனை செய்ய வேண்டும், ஒரு மிக சிறப்பாக செய்ய வேண்டும் உங்களுக்கு உறுதி தான் அதிகமாச்சு. நான் முக்கடைக்கு ஒரு கவிதை கூட அந்த கவிதை போட்டுங்க. முன்னால கூட யூடியூப்ல இன்னும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆரம்ப காலத்துல ஏதோ எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், என்னுடைய இது எதுவுமே இல்லைங்க, என்னை இறைவன் பயன்படுத்தி கொண்டு அது வந்து எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச பாக்கியம் கிடைச்சது. அதான் உண்மை. கண்டிப்பா ஒரு புண்ணிய ஜீவன் இந்த ஒரு பிறவியில நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த பிறவியில செஞ்ச புண்ணியம் இது வந்து உங்களோட மட்டும் இல்ல, இது பலருக்கு ஊக்கத்தை கொடுக்குது. நம்மளும் செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வழி நடத்துறது ஒவ்வொருவரும் அந்த இறைவனுடைய ஆணை வழி நடத்தினார். எவ்வளவு எனக்கு பகவான் தான் வாழ்க்கை கொடுத்தாரு. இது மாதிரி பல சுழன்றடிக்கும் சூறாவளியில ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது இறைவனுடைய கைதான். அதை நான் பரிபூர்ணமா உணர்ந்தேன். இந்த மகத்துவம் இந்த உலகத்துக்கு கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கும். இந்த மூர்த்திகளை இந்த உலகத்துக்கு கிடைக்கணும். குறிப்பா ஜைன மக்களுக்கு கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கும். இடையரா உழைப்பு. கடன் பணி செய்து கிடப்ப யாரு என்ன சொன்னாங்க, போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். பகவானுக்காக அதான் இதுதான் ஆக்சுவலா மார்க்க பிரபாவன்ன்றது தாங்க. நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான எதிர்ப்புகளையும் நம்ம பொருட்படுத்தாத நேரத்துல நான் வந்து தளர்ந்து நிற்கும் கொடுங்க. ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால ஒரு பெண் இருப்பான்னு சொன்னாங்க. என்னுடைய துணையாக இந்த நான் தளர்ந்து விழும்போதெல்லாம் தூக்கி நிறுத்தி அது உற்சாகத்தை கொடுத்து துணையா வந்தாங்க. அவங்களுடைய உதவி நம்ம சமுதாயத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த பிம்பம் என்ன பிம்பம்? ஆதிநாத் உங்க ஊருக்கு வைக்கிறதுக்காக சமஸ்கிருதம் ஆயலவாடி ஜனாலயத்திற்காக கல்யாணத்தை வச்சு எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க. नमो आयिरियाणं नमो अज्झायाणं नमो लोये सबसाऊरं अगर मुदल्लुतल्लां आदि भगवन उदत्तरे उल्गो। जय गुरुनानक सिद्ध परमेष्टि भगवान की जय। आदित्यनाथ भगवान की जय। पाशनाथ भगवान की जय। नाइक महावीर भगवान की जय। कोली नूर पंचकल्याणक महाप्रतिष्ठा महोत्सव की जय। जय। बबीर गले हिंदे तमिलनाडु
கோலினூர் ஒரு பெரிய அதிசயமான் இடம் இருக்கோ. இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் 1500 முன்னே பக்கம் இந்த கோவில் இருக்கு. ஆனால் கால் மாறி போச்சு. கால் காரணமாக இந்த பல்வகை வித்தியாசம் வந்து இங்கே 2005 को विजयमती माता जी बंदे अवर्गल इंगे कोविल की भूमि पूजा पोटे अनाल भी डेवलपमेंट मिल रही अपना इंगे मक्कल हमको कुप्टे न बंदे बोदे एल्लारम त्रावक गेल के उद्भु पट्टे बोदे ಅದು ಕೋವಿಲ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಯ್ಚಿ ಅನಾಲಿಪ್ಪೋ ಪಂಚ ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ ಪಿರ್ವೀಳ ಲಡಕ್ಕಿರಾರ್ ಎಂದೇ ಬೀಳವಿಲೆ ಎಲ್ಲರಂ ತ್ರವಕ್ರಾವಿಯಲಿಕೋ ನಲ್ವಾಳುತ್ತೊಕ್ಕಲ್ ಆಶೀರ್ವಾದಂ അതേപോലെ നമുക്ക് ധർമ്മോ നേരിയെന്ന ഇപ്പടി നമുക്ക് മുതൽ നടുക്ക് വേണ്ടു. ഫസ്റ്റ് ആചാര്യ സമന്തവദ് മഹാരാജ് രത്നകരണ്ട് ശ്രാപ്കാചാര്യോട് എഴുതുവാർ എന്ന എഴുതുகிறார். विषयासा वसाती तो निरारंभो परिग्रह ज्ञान ध्यान तपोरक्ता तपस्वी सा प्रशस्ति ಅದು ತುರ್ವಿಗಲ್ಕೋ ಸೊಲ್ಲೆ ಅನಾಲೆ ಅಪ್ಪಡಿ ವಾರ್ತೆ ಶ್ರಾವಕಗಲ್ಕೋ भी ಸೊಲ್ಲೆ ಎನ್ನ ಸೊಲ್ಲೆ ದೇವ ಪೂಜಾ ಗುರು ಉಪಾಸ್ತಿ ಸ್ವಾಧ್ಯಾಯಂ ಸಂಯಮಂ ತಪಂ ದಾನಂ ಭ್ರಷ್ಟಾನಾಂ षटकर्माणी दिने दिने प्रतिदिन दिनदोறும் எல்லா ಶ್ರಾವಿಗಲ್ಕೋ 6 ಕರ್ಮೈ ಕಂಪಲ್ಸರಿ செய்ய வேண்டும். அதே விழாவில் எல்லாரும் பேர்க்கோ ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு கடமை என்ன நமக்கு லாஞ்சன் என்ன நமக்கு இப்படி நடக்கணும். அதனால அதுபோல் வார்த்தை என்ன कि நமக்கு மட்டும் மித்யாத்வ விட்டணும். मिथ्यात्व फलवगै नमके उल्ले वंदे अदुको नमको बिट्टनु ओम नमः सिद्धेभ्य. ನಮಸ್ಕಾರ ಸ್ವಾಮಿ. ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ. ಎಲ್ಲಾರಂ ಶ್ರಾವಿಗಲ್ಕೋ ನಲ್ವಾಡುತ್ತು. ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ. அதில் வந்து யார் இந்த பஞ்சகல்யாண விழா வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்டு வருது. இப்பொழுது வந்து இப்போ என்ன நடைபெற போகுது பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. நெற்பக்கொடியை வச்சு அதனுடைய கொடிசையில் வச்சு கீழக்கொடியெல்லாம் வச்சு கலசம்லாம் ஊர்வலம் வந்து கலச ஸ்தாபனம் பண்ணி வச்சுருக்காங்க. நாளை காலையில் தான் கலச ஸ்தாபனம் பண்ண போகிறாங்க. இன்று இரவு கர்ப்பாவதன கல்யாணம் நடக்கப்போகுது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது யாகமங்கல விழா. இந்த கர்ப்பாவதன விழாவிற்கான ஒரு பகுதியாக இந்த விதானங்கள்லாம் நடக்கும். யாகமண்டல விதானம், வாஸ்து சாந்தி, இதெல்லாம் இந்த கர்ப்பாவதனத்துக்காக இதெல்லாம். இப்போ மாலை நிகழ்ச்சி என்ன நடக்குது? மாலை நிகழ்ச்சி வந்து கர்ப்பாவதன கல்யாணம். கர்ப்பாவதன கல்யாணம் ஆணும் மருதேவியினுடைய சொற்பனங்கள் 16 சொற்பனங்கள் 14 சொற்பனத்தையும் விரிவாக காமிக்கும். அப்புறம் தேவலோகத்திலிருந்து பகவான் வந்து திருக்கருவில் அடையிறது அது வரைக்கும் இன்னைக்கு அந்த நிகழ்வு நடைபெறும். நாளைக்கு என்ன நடக்கும்? நாளை காலை பகவான் காலையில் ஜனனம் முடிஞ்சுதான் அவர் ஊருடைய ஐராவதத்தின் மேலும் ஊர்வலம் சொல்றாங்க. அது போய் வந்த பிறகு ஜென்மாபிஷேகம் பாண்டுக சிலையில் ஜென்மாபிஷேகம். நாளை காலை நிகழ்ச்சிங்களா? அது காலையில். மாலை வேலையில் என்ன நிகழ்ச்சி? நாளைக்கு மாலையில் வந்து ஆனந்த நர்த்தனம், ஜனபாலகன் காரணனை விழா, ஆனந்த நடத்தல், வயல் இத்தனையும் நடக்கும். இந்த வைபவம் அனைத்தும் சௌதமேந்திரனால் வந்து நடத்தி வைக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பாவனையாக இங்கே செய்யப்பட்ட கல்யாண விழா சிறப்பாக நடைபெற்றது. இது கோலினூர் கிராமத்தில், விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் கிராமத்தில் பழமையாக தொன்று பாண்டவர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான ஜினாலயம் ஜீர்ணோத்தாரணமான காலத்தில் இப்பொழுது முனிமகராஜ் விசேஷாக திருக்கரங்களால் இங்கு பூமி பூஜை செய்யப்பட்டு இந்த சைத்தியாலயமானது மிக அருமையான ஒரு முறையில் நடைபெற்று நிர்மாணிக்கப்பட்டு இன்று பஞ்ச கல்யாண வைபவம் முதல் நாள் விழாவாக கர்ப்ப கல்யாண விழா சிறப்பாக நடைபெற்றது.
ரொம்ப நன்றி. இருக்கும் கல்வெட்டில் பார்த்தோம்னா ஏதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்லவன் காலத்தில் ஆட்சி புரிந்த இந்த ஜனாலே வந்து ஜெயினர்ன்றது இருந்திருக்காங்க. செட்டியார் முதலியார் என்றவங்களும் இந்த குடியிருக்கு. ஓஹோ அப்படின்னு கல்வெட்டில் இருக்கு. ஓஹோ, பல தரப்பட்ட சமுதாயத்தாரும் வழிபட்ட ஒரு தலைமை. நம்ம ஜெயின மதத்திலே செட்டியார் முதலியார் இப்பவும் இருக்காங்களே, கும்பகோணத்தில் இருக்காங்க, இருந்திருக்கிறாங்க, தஞ்சாவூர்ல இருக்காங்களே, அது மாதிரி வழி வழியா வந்திருக்கிறாங்க. ஆமாங்க. அப்போ செட்டியார் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கல்வெட்டுகள் 2000 ஆண்டு தமிழ் பிராமணிலே இந்த வணிகர்கள்லாம் வந்து நம்ம ஜெயின மதத்தை ஆரம்பிச்சவங்க அவங்க தான் செட்டிமார்கள் என்பவர்கள் வந்து வணிகர்கள். அவங்கெல்லாம் பழைய காலத்தில் அதுதான் நம்ம சான்ஸ்கிரிட்டில் ஸ்ரேஷ்டின்னு சொல்கிறோமே. ஸ்ரேஷ்டி தான் தமிழ் செட்டி அப்படின்றதுங்க. ஒரு புராதனமான ஆலயம் அது. ரொம்ப நன்றி. Para